ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து நம்ம பிரின்சஸுக்கு இந்த அரங்கமே அது மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகி போது எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். கண்டிப்பா கஷ்டப்படுறது நல்ல விஷயம் தான். அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து படம் எடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது. சோ பேசுறேன் சார், ரொம்ப 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 நன்றி சார். இந்த நல்ல படம் எடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். இந்த படத்துல வந்து நானும் வந்து ஷாக் ஆகிற மாதிரி சூப்பர் கான சாங் இருக்கு. சந்ததி வணக்கம் தெரியும் சாதிக் சார், வாங்க வாங்க. அவர்தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக். இந்த சாங் வந்து கேட்க சூப்பரா இருந்தது. ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப புதுசு பாருங்க, பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. அந்த முக்கியமா இந்த படத்துல வந்து அப்பாவும் பாடியிருக்காரு, ரொம்ப பெருமையா இருக்கு. சாதிக்கு ரொம்ப ஏழு பாட்டுமே கேட்டார், ரொம்ப நல்லா இருந்தது. சாதிக்கு பிரதருக்கு முதல் படம், அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க, நல்லா கை தட்டி கொடுங்க அவருக்கு. தேங்க்யூ. அந்த ரொம்ப எல்லாரும் வந்து ஒண்ணு பேசினாங்க. இந்த படத்துல வந்து மாரியப்பன் மேனேஜர் சார், மாரியப்பன் மேனேஜர் சார் யாரும் இல்லை, வாங்க. சோ பிரின்சஸ் சொன்னது பாத்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தான்னு சொல்லிட்டு இவர் தான் மாரியப்பன். நல்லா வெயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றிண்ணா. சேம் டைம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த கேமராமேன் சாருக்கு, எடிட்டர் சாருக்கு, இந்த படத்தில் நடிச்சவங்க அனைவருக்கும் வந்து இந்த மாதிரி நன்றி சொல்லி ஆகணும். முக்கியமா வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. ஆர் உதயகுமார் சார், அப்புறம் வந்து மோகன்ஜி சார், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து பைக்மாத்தர் சார், அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்காரு. மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சேம் டைம் வந்து உதயா சார், கன்னியப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா வந்து இந்த படத்துல சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்கு. எவ்வளவு வந்து இந்த படத்துல எவ்வளவு ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்துல அழகான ஒரு மெசேஜ் இருக்கு. முதல் படத்துல நம்ம சோலை ஆரம்பிக்கும் டைரக்டர் சாருக்கு இந்த நேரத்துல வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கொடுத்து ஆகணும். ஒரு பெரிய இயக்குனர் ஒரு கதை 2 இடத்துல நடக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அதே கேரக்டர் கிராமத்துல இருந்தா எப்படி இருக்குல்ல, ஒரு படித்து நகரத்துல இருந்தா எப்படி இருக்குல்ல அப்படின்னு 2 இடத்துல சொன்னாரு கதை. எனக்கு ரொம்ப அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லிட்டு இப்படி ஒரு கதை பண்ணிட்டேன், எப்ப பண்ண போறீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், ப்ரொடியூசர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. கூட இருந்தாரு. அதுக்கு பிறகு படம் 2 வருஷத்துக்கு பிறகு 1000 சுபாஷ் ஸ்கூல் இருக்காரு. சுபாஷ் ரொம்ப நாள் என்ன நினைச்சிட்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைச்சிட்டு காரல் மார்க்ஸ் இருக்காரு பாக்கிறதுக்கு. ஏன்னா அப்படியே காரல் மார்க்ஸ் கேட்டப்படி போயிருக்கேன். இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைச்சேன். ஏன்னா ஒரு மனிதன் எப்போதுமே சினிமா எடுக்கும்போது என்ஜாய் பண்றதுன்னா மியூசிக் பிறகு என்ஜாய் பண்ண முடியாது. ஒருத்தர் டைரக்டர் ஆகிட்டேன் அந்த என்ஜாய் பண்றீங்க, மியூசிக் பிறகு என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படம் மியூசிக் பிறகு சரியா இருக்காது. உழைப்புல சோழ வந்து ரொம்ப என்னன்னா ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யணும். அதான் சிறந்த சினிமா டைரக்டர். ஏன்னா அந்த சினிமா உழைக்கிறவன பார்த்தோன்னே தெரிஞ்சது இந்த ஒரு கீழே நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டான இடம் அப்படின்றது. அது ஒப்பந்த ஒரு 10 பண்ணாலும் இந்த ஃபீல் பண்ணி இப்படி ஒரு சிறப்பான உழைப்பான உண்மையான அவ்வளவு ஒர்க் பண்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் மிகப்பெரிய வெற்றி இருக்கும். அது நிச்சயமா அந்த காரியத்துல இருக்கு. அடுத்தது இந்த படம் வந்து ஒரு காதலை எப்படி ஒரு பெண் கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா கொண்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒரு துறைக்கு எவ்வளவு புதியவர்களை யார் அழைத்து வருகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். இப்ப சோலை ஆரம்பில வந்து இத்தனை புதுசரை அழைச்சிட்டு இருக்காரு. அது கதையே கேட்கல. அதுதான் ஒரு மாபெரும் சிறப்பு. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் பிரச்சனை என்னன்னு கேட்டா ஒரே தயாரிப்பாளர் கதை சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே அழகின்ற சூழ்நிலை இருக்கு. ஆனால் ஏதோ சோழருக்கு வந்து மிகப்பெரிய சினிமா எடுத்தது பெண்களை உயர்த்தது. அந்த பெண்களை உயர்த்தக்கூடிய முக்கியமான படமே இந்த நாடகத்தில் இருக்கு. இதுக்கு உயர்த்த அப்போ கோமாளை பற்றி சொன்னாங்க, புகழை பற்றி அற்புதமான ஒரு புகை இந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய எழுத்து ஒரு இந்த படத்தில் எடிட்டர் மற்றும் தினேஷ் மாஸ்டர் எழுதுறோம்.
ஒரு வகையில ரொம்ப அற்புதமான ஒரு நீங்கள்ஸ் கொடுத்திருக்காரு. அடுத்தது இந்த படத்தினுடைய உச்சமாக இருக்கின்ற பாசத்தமிழ் சுரேஷ் இந்த படத்துக்கு பிறகு நீங்களே இந்த ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு உச்சமான ஒரு இடத்துல இந்த படங்களை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பாராட்ட இங்க இருந்து ஊர்ல இருந்து கிளம்பி இவ்வளவு பேருக்கு கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறீங்க. உங்களுக்கும் என்னுடைய கொண்டாட வணக்கம். ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன், பயங்கரம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. சுபாஷ் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தயவுன்னு பேசிட்டாரு. மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே பெரிய இங்கே முடிவெடுக்கப்பட்டது. படம் எப்படி போகப்போகுது அப்படின்னு கொண்டாடதான் போறீங்க, கொண்டாட போறோம். சுபாஷனே கவலைப்பட வேணும். இது வந்து இப்படிலாம் தாண்டி பிரச்சனைலாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி. உங்களுக்கு தெரியும். அதை வந்து அது வந்து யான் அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்துக்கு எடுத்து பேச விட்டாங்க தெரியும். சோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்க நான் பையன் சந்திச்சேன். கோபி கூட இருந்தாரு, மாரியப்பண்ண கூட இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாரு. தனியால திரௌபதியை வந்து சென்சார்ல அவ்வளவு போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்காக விட பத்தாது. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். பட் அதுக்கப்புறம் கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல, அது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வடதமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய இட்டாக போற படம் கருவச்சு. நீங்க வந்து அதை ஈஸியெல்லாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது, ஈஸியா போய் அந்த வெற்றி அடைஞ்சிட முடியாது. இது இந்த கைதுடைய அவசியம் இல்லை. இது ஆரம்பம் தான். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆடியோ லான்ச்சிங் வந்து. இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போகுது. இது சென்சார் பண்ண ட்ரெய்லர். நீங்க யாரு யூடியூப்ல கண்டிப்பா வேற ட்ரெய்லர் வச்சிருப்பாங்க. சாதாரண ஆளுங்க இல்லை பின்னாடி. நான் அப்படிதான் நம்புறேன். ஸோ யூடியூப்ல வேற ஒரு ட்ரெய்லர் வரும், சென்சார்ல ஒரு ட்ரெய்லர் வரும். ஏன்னா சென்சார்ல கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க. அது 11:52 இன்னொரு 7 நிமிஷம் கண்டு புது ட்ரெய்லர் தானே சொன்னீங்க. எதுக்கு அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு இழுத்து வச்சுட்டு சென்சார் தானே கட் பண்ணாங்க, ட்ரெய்லர்ல காட்டுவாங்க, எல்லாத்தையும் காட்டிருப்பாங்க. 11:52 அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிரச்சனை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றத பொறுத்துதான் இது எவ்வளவு பெரிய வெற்றிகரமா மாறப்போகுது. அது நம்பிதாங்க தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறது. வேற யாரும் நம்பி எழுதுறது? எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷன்ல வேற விளையாடுறாங்க. ஃபங்க்ஷன் கூட விட மாட்டாங்க எங்களெல்லாம். ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிதான் நான் இதுல வந்து நின்றுட்டு இருக்கேன். இதுல வரவேற்பு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவ்வளவு பெரிய ஓப்பனிங். ஸோ சினிமாக்குள்ள கண்டிப்பா கொண்டாட மாட்டாங்க. நான் சோழக்கும் சொல்லிடுறேன், இந்த படத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்லிடுறேன். பட் மக்களோட கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கும். என்ன சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கு. இது ஒரு மில்லியன் கேரண்டி படம். டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஸ்டேஜ்ல சொல்லிடுறேன். இது ஒரு மில்லியன் கேரண்டி படம். தைரியமா வாங்கி தேட்டர்ல போடுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமால இதை வரைச்சு இந்த படம் கண்டிப்பா கேட்டு இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. எல்லாமே பேசுவாரு. பேர் சார் புட்டு வச்சுட்டாரு படத்துல கதையை. அவருக்கு தெரியும். அவ்வளவு நாலேஜ் இருக்கிற ஒரு டைரக்டர் பிரிச்சு சொல்லிட்டாரு. பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய விழிப்புணர்வு படம் வாங்க. காடு வெட்டி பேர் வச்சுட்டு வேற என்னன்னு சொல்ல முடியும்? காடு வெட்டி பேர் வச்சுட்டு சோழ ஏதாவது தப்பா சொன்னாருன்னா ஆவாரு சோழ. சோ இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயம் சொல்ற படமா தான் எடுப்பாங்க. இது நான் உத்தரவாதம். ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு காடு வெட்டி போயிருவாங்க. அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு. சும்மா சொல்லிட்டு